ஹலோ வியூவர்ஸ், என்னட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டார். பொதுவாக நாங்கள் ஜிமெயில் திறக்க செல்ல இல்லாட்டி எந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண செல்ல. அது பொதுவாக பேங்க் டாக்குமெண்ட் இல்லாட்டி உங்களோட எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் யூஸ் பண்ண செல்ல. அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இல்லாட்டி சிலத்தில் மிடில் நேம் அது மாதிரி கேட்பாங்க. அது மிச்சம் பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இந்த ஃபர்ஸ்ட் நேம் எந்தியன் லாஸ்ட் நேம் எந்தியன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கிளியர் பண்ண தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் திறக்கும் போது பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். என்கிட்ட பேரே வச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தனாக்கா இதில் ஃபயாஸ் அகமது ஃபாஹிம் இருக்குது. இதில் ஃபயாஸ் அகமது என்ன பேர், ஃபாஹிம் என்கிற வாப்பாட பேர். இதில் ஃபர்ஸ்ட் நேம், கிவன் நேம் ரெண்டுமே என்னோட பேர். ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு எங்களோட பேரண்ட் வச்ச நேம். அடுத்து கிவன் நேம் எனக்கு தரப்பட்ட நேம் அப்படின்ற என்ன ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேம் தான் ஃபயாஸ். தான் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் கிவன் நேம்னு சொல்லி. மிடில் நேம்னு எடுத்துக்கோனா சிலாக்களுக்கு மிடில் நேம் இருக்கும், சிலாக்களுக்கு இருக்காது. என்ன எடுத்துக்கோனா எனக்கு மிடில் நேமோடு இருக்குது அகமதுன்னு சொல்லி. என்ன ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் கேட்டினாக்கா ஃபயாஸ் அகமதுன்னு கொடுத்தா சரி. அடுத்து லாஸ்ட் நேம், சர் நேம், ஃபேமிலி நேம்னு சொன்னால் பொதுவாக அது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. வெஸ்டர்னில் ஃபர்ஸ்ட் நேமை ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேரை ஃபர்ஸ்ட்டுக்கும், லாஸ்ட் நேமோ சேர் நேமோ லாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணும். அப்படின்னாக்கா வெஸ்டர்னில் யூஸ் பண்ணனாக்கா ஃபயாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும், ஃபாஹிம் செகண்டுக்கும் வரணும். ஏஷியன் கண்ட்ரீஸில் சில நாடுகள் இருக்குது, ஜப்பான், சைனீஸ் அது மாதிரி. அவங்க லாஸ்ட் நேமை தான் ஃபர்ஸ்ட் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நேமை லாஸ்ட் நேம் அப்படின்னாக்கா ஃபாஹிம் ஃபர்ஸ்ட்டுக்கும், ஃபயாஸ் இவர் லாஸ்ட்டுக்கும் தான் வரும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அதில் உங்களோட மீனிங் பார்த்துக்கோன்னா சில ஃபார்ம்ஸில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கேட்டுரும். சிலத்தில் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். அடுத்து சிலத்தில் சேர் நேமும் கேட்டிருப்பாங்க. சேர் நேம்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க. எங்களோட எடுத்துக்கொண்டாலும் சில ஆக்களோட ஃபேமிலி நேம் மரிக்கார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அந்த பேர், உங்களோட வாப்பாக்கு, உமாக்கு எல்லாருக்கும் அந்த பேர் வரும். சிலத்தில் அப்படி டிஃப்ரென்ஸாக கேட்டுதுனாக்கா நீங்கள் அந்த பேரை உங்களோட ஃபேமிலி காமன் பேர் ஒன்றிக்கும் உங்களோட எல்லாருக்கும் பின்னாலே வருது நேம். அதை நீங்கள் சேனமாக யூஸ் பண்ணிடலும். பொதுவாக எங்களோட ஃபாதர் நேம் தான் பொதுவாக எல்லாருக்கும் போவோம், எங்களோட சிஸ்டர் அதுக்கெல்லாம். ஸோ அது சுட்டி நாங்கள் லாஸ்ட் நேம் சொல்லி எங்களோட ஃபாதர் நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இன்னமோட எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இங்கிலீஷில் நான் இன்டர்நெட்டில் எடுத்த எக்ஸாம்பிள் உண்டு. ஜான் செபஸ்டியன் பேக்லண்ட். அதோட ஃபர்ஸ்ட் நேம் கிவன் நேம் ஜான், அதோட மிடில் நேம் செபஸ்டியன், பேக்லண்ட் அதோட லாஸ்ட் நேம் ஃபேமிலி நேமாக கொடுத்துருச்சு. ஸோ இது அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை பொசிஷனை பார்த்துனாக்கா ஃபர்ஸ்ட் இன் வெஸ்டர்ன் அண்ட் லாஸ்ட் இன் ஏஷியன் கல்ச்சர்ஸ். அப்படின்னா வெஸ்டர்னில் தான் ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட நேமை ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணி, லாஸ்ட் நேம் ஒரு வாப்போட பேரோ ஒரு ஃபாதர் பேரையோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி. ஆனால் ஏஷியனில் சில கண்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் இன் ஏஷியன் அண்ட் லாஸ்ட் இன் வெஸ்டர்ன். அப்படின்னா லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாப்போட பேர் ஃபாஹிம் ஃபர்ஸ்ட்டுக்கும், ஃபயாஸ் செகண்டுக்கும். ஸோ நான் நினச்சி இதான் இந்த வீடியோட சம்மரி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ நான் நினச்சி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் உங்களுக்கும் இது மாதிரி சிக்கல் ஏற்பட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கல கஷ்டமாக இருந்தாக்கா மறக்காம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தனாக்கால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே அடுத்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பார்க்கும் வரை தேங்க்யூ.